தேவனோடு என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். இங்கு புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவனும் தண்டனையை வெறுக்கிறவரும் இரண்டு மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் இடத்தில் வரக்கூடிய புத்திமதிகள், இல்லாவற்றில் வேதத்திலிருந்து வரக்கூடிய புத்திமதிகள், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய புத்திமதிகளை அவன் ஏற்றுக்கொள்வனாக இருந்தால் அவன் ஜீவ வழியில் நடந்து கொண்டிருக்கிறான். அதே வேளையிலே தான் தவறு செய்கிற வேளையிலே அதை கண்டித்து உணர்த்துகிறதையும் சரி செய்கிறதையும் விரும்பாமல் இருப்பானேயானால் அவன் மோசம் போகிறான் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே வேதத்தின் மற்ற வசனங்களை நாம் சிந்திப்போம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஆன உடனேயே நாம் ஒரு முழுமையான வளர்ச்சியை இந்த பூமியிலே நாம் அடைந்து விட முடியாது. மாறாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறோம். வளருகிற வேளையிலே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தவறுகளை பிதாவாகிய தேவனானவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் தம்முடைய வசனத்தின் மூலமாக. சில வேளைகளில் அவர் நம்மை சிக்ஷிக்கிறவராகவும் இருக்கிறார். சில வேளைகளில் நமக்கு புத்திமதிகளை கூறுகிறார். அவர் தரக்கூடிய புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொண்டு நடப்போமேயானால் அவர் நம்மை பிள்ளைகளாக நினைத்து ஜீவ பாதையில் நம்மை நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வெறுப்போமேயானால் அதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதை விளக்குவதற்காக எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 5 - 11 வரை உள்ள வசனங்களை படிக்கிற வேளையில் நான் புரிந்து கொள்ள முடியும். 5ஆம் வசனம், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர்கள் கடிந்து கொள்ள போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது சிக்ஷிப்பார்? தவறு செய்கிற வேளையில. சிக்ஷை எதற்கு என்பது பின்வரும் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் தெரிந்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். 7வது வசனம், நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ஆகவே இந்த பகுதியில் சிக்ஷை என்று ஒன்று இருக்கிறது. அதே வேளையில் புத்திமதி ஒன்று இருக்கிறது. புத்திமதியை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவன் மோசம் போகிறவனாக இருக்கிறான். கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறப்ப சிக்ஷையை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை புத்திரராக பிள்ளைகளாக நினைத்து நம்மை நீதியான ஜீவனுள்ள பாதையிலே நடத்துவார். அவருடைய சிக்ஷையை அங்கீகரிக்காத பட்சத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது சிக்ஷையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 8வது வசனம், எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கும் தக்கதாக, அந்த வார்த்தை நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறன் ஜீவ வழியில் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி நம்மை சிக்ஷிப்பது எதற்கென்றால் நாம் பிழைக்கும்படியாக, நாம் ஜீவனோடு வாழும்படியாக. இதை மனதில் வைத்திருப்பது ரொம்ப நல்லது. எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். 11, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கோ அது நீதியாகிய சமாதான பலனை தரும். என கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுதல் நமக்கு ஜீவனுக்கு ஏதுவாகவும் தண்டனையை வெறுக்குதல் என்பது நாம் மோசம் போகக்கூடிய நிலைமைக்கு ஏதுவாகவும் மாறும். ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை பிள்ளைகளாக எண்ணி நமக்கு புத்தி சொல்லுகிறார். அதே வேளையில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நம்மை அவர் சிக்ஷிக்கிறார். எதற்கென்று சொன்னால் நாம் பிழைக்கும்படியாக. இதை ஒவ்வொருவரும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தத்துக்கு நேரான வாழ்க்கையிலே நாம் வளர முடிகிறது. அதே போல இந்த பூமியிலே நாம் ஒரு சமூகமாக வாழ்கிற வேளையில புத்திமதிகளை நாம் பிறரிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தோம் என்றால் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதே வேளையில பிறர் நாம் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுகிற வேளையில, நம்மை கடிந்து கொள்கிற வேளையில நமக்கு கேட்பதற்கு மனதில் ஆழ்ந்தால் காலம் ஆக ஆக நாமே நம்முடைய வாழ்க்கையை மோசமான வழியிலே நடத்துவோம். கடிந்து கொள்ளுதலை நாம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். சரியான கடிந்து கொள்ளுதலாக இருந்தால், சரியான முறையிலே நம்மை சிக்ஷிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக நம் மனப்பூர்வமாக நம்மை தாழ்த்தி கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வழியை தந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த தண்டனை சிக்ஷை
சிக்ஷையை நாம் ஏற்றுக்கொள்வே ஆனால் பிற்காலத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கும் தேவநாம மகிமைக்கும் பயனுள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். ஆகவே கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிற வேளையிலும், கர்த்தர் நமக்கு புத்திமதிகளை சொல்லுகிற வேளையிலும், மனிதர்கள் நமக்கு புத்திமதி சொல்லுகிற வேளையிலும், அவர்கள் நம்மை திருத்துகிற வேளையிலும் பொறுமையோடு இருந்து புத்திமதிகளை ஏற்று நடப்போமே ஆனால் அது ஜீவனுக்கு ஏதுவாக மாறும். இல்லாவிட்டால் நாமே நம்முடைய வாழ்வுக்கு மோசமான வழியை ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.